பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு அவர் ஃபோன்ஸ வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். கூடுமான வரை அவருக்கு இருக்கக்கூடிய தனி செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்ட், ஃபோன் கால்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப டெக்கிலாம் கிடையாது. WhatsAppல ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்றது, டெக்ஸ்ட் பண்றது இதெல்லாம் அவர் ஜெனரலி பண்ண மாட்டாரு. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் அவரின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மொபைலுக்கு அது வந்திருந்தாலும், மேபி அது அவருடைய பார்வைக்கு வராமல் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிஸியான ஷெட்யூல்குள்ளார போன உடனேவே எல்லாரும் ஒரு பிஏ வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பிஏ, ஒரு பர்சனல் பிஏங்கிறதெல்லாம் இது போன்ற ஒரு முன்னாள் முதல்வருக்கு, இந்நாள் பாஜகவினுடைய மாநில தலைவருக்கெல்லாம் இருப்பார்கள். ஸோ அதுல யாரோ ஒருவர் கூட மொபைலை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். டெக்ஸ்ட் மெசேஜை வாசிக்காமல் விட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே ஒருவேளை செய்தி அனுப்பி இருந்தாலும் திரு ஓபிஎஸ் அவர்கள், ஓகே, ஏன்னா எனக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு பண்பான ஒரு அரசியல்வாதிங்கிறது தெரியுங்கிறதுனால சொல்றேன். இது அவராக முன்வந்து காட்டியிருக்க மாட்டார். ஏன்னா இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் தர்மயுத்தம் தொடங்கி 2016லேருந்து இன்னைக்கு 2025 வரைக்குமான இந்த 9 ஆண்டுகள்ல எவ்வளவோ கான்வர்சேஷன்ஸ் நான் சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமோ அல்லது டிடிவி தினகரனிடமோ அல்லது சசிகலாவிடமோ யாருடனான கான்வர்சேஷனையும் அவர் இப்படி பொதுவெளியில காட்டினதில்லை. இன்னைக்காவது காட்டியிருக்காரா? காட்டினதே கிடையாது. ஆனால் முதன் முதலாக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி அவர் தள்ளப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு தவறா மிஸ்கைட் பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.